Dear students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது endocrine system, chemical coordination and integration வேதிய ஒருங்கிணைப்பின் கீழ் endocrine glands என்று அழைக்கப்படுகின்ற நாளமில்லா சுரப்பி தொகுப்பின் கீழ் endocrine glands பார்த்துன்னு வந்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது அதனுடைய தொடர்ச்சியாக partial endocrine glands என்று அழைக்கப்படுகின்ற பகுதி நாளமில்லா சுரப்பி தொகுப்பிலே heart இதயம், kidney சிறுநீரகம் மற்றும் gastro intestinal tract நம்முடைய உணவு பாதை அவர்களும் சில ஹார்மோன்களை சுரக்கிறார்கள். So the heart, kidney and gastrointestinal tract are also examples for partial endocrine glands. பகுதி நாளமில்லா சுரப்பி தொகுப்பிற்கு உதாரணமாக இதயத்தையும் சிறுநீரகத்தையும் நம்முடைய உணவு பாதையினையும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். First நாம் பார்க்க இருப்பது இதயம், heart. The heart is made up of some specialized muscles called the cardiac muscles. இதயம் என்பது சிறப்புத்தன்மை வாய்ந்த cardiac தசைகள் என்று அழைக்கப்படுகின்ற தசைகளால் ஆனது. And the cardiac muscles with some cells called the cardiocytes. அந்த cardiac தசைகளில் காணப்படுகின்ற செல்களை நாம் cardiocytes என்று அழைக்கலாம். It also secrete one hormone called ANF. ANF என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஹார்மோனை இது சுரக்கிறது. That means atrial natriuretic factor. தமிழில் ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் காரணி என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றை சுரக்கிறது. What is the role? இதனுடைய பணி என்ன? It helps to reduce the blood pressure. இரத்த அழுத்தமானது அதிகரித்து விட்டது என்றால் அந்த இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. Sometimes the blood pressure is increased. Normal blood pressure நமக்கு தெரியும் 120/80 mm mercury. Hypertension திடீர்னு வந்துடுது. Our blood pressure increased up to 160/95 mm mercury. What will happen? The blood vessel may burst. திடீர்னு அது மாதிரி இரத்த அழுத்தம் அதிகரித்தது என்றால் இரத்த குழாயானது வெடிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். At the time அது மாதிரி BP ஜாஸ்தியாக இருப்ப this cardiocytes secrete the ANF hormone. கார்டியோசைட்டுகளினால் இந்த ANF என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோனானது சுரக்கப்படும். இந்த ஹார்மோன் என்ன பணியை செய்யும்? It is responsible for the dilation of the blood vessel. இது இரத்த குழாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரத்த குழாயை விரிவடைய செய்யும். சின்னதாக இருக்கிறப்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். இரத்த குழாயானது விரிவடைகின்ற சமயத்திலே இரத்த அழுத்தமானது குறைந்துவிடும். ஸோ அட் த டைம் ஆஃப் ஹை பிபி இரத்த அழுத்தமானது அதிகரிக்கின்ற சமயத்தில் டு ரெடியூஸ் த பிளட் ப்ரெஷர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்காக த கார்டியோசைட் செக்ரீட் ANF கார்டியோசைட்டுகளினால் உருவாக்கப்படுகின்ற ஒரு ஹார்மோனிற்கு ANF என்று பெயர். அது என்ன பண்ணும்? இட் ஆக்ட்ஸ் ஆன் த பிளட் வெசல். இரத்த குழாயின் மீது செயல்படும். The blood vessel is dilated. இரத்த குழாயின் அகலமானது அதிகரித்துவிடும். Naturally the blood pressure is decreased. இதன் காரணமாக நமக்கு இரத்த அழுத்தமானது குறைந்துவிடும். ஸோ இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு இது உதவுகிறது. Helps to reduce the blood pressure. Second in the kidney. கிட்னியில் ஏற்கனவே இந்த ரெண்டு ஹார்மோன் சிறுநீரகத்தில் நம்ம படிச்சுட்டோம். ஒன் இஸ் ரெனின், another is erythropoietin என்பதை பற்றி நாம் ஏற்கனவே படித்தோம். ஜக்ஸ்டாக்ளோமெருலர் செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஜக்ஸ்டாக்ளோமெருலர் செல்களினால் இந்த இரண்டு ஹார்மோன்களும் உருவாக்கப்படும். We know the function of renin. Renin responsible for regulation of blood pressure. நம்முடைய இரத்த அழுத்தம் சீராக இருப்பதற்கும் சில நேரங்களில் அதிகரிக்க செய்வதற்கும் உதவும். Erythropoietin responsible for erythropoiesis. The production of RBC in the bone marrow is said to be erythropoiesis. நம்முடைய எலும்பு மஜ்ஜையிலே இரத்த சிவப்பு செல்கள் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் erythropoiesis என்று அழைக்கின்றோம். அந்த erythropoiesis நடைபெறுவதற்கு உருவாவதற்கு RBC உருவாக்கத்திற்கு இது உதவும். Erythropoietin responsible for erythropoiesis. நம்முடைய கல்லீரலிலே எலும்பு மஜ்ஜையிலே கல்லீரலில் RBC ஆனது சிதைக்கப்படும் எலும்பு மஜ்ஜையில் உருவாகும் என்று தெரியும். The production of RBC and WBC takes place in the bone marrow. நம்முடைய எலும்பு மஜ்ஜையில் இரத்த வெள்ளை அணுக்களும் இரத்த சிவப்பு செல்களும் உருவாகும். It stimulates the production of RBC in the bone marrow. நம்முடைய எலும்பு மஜ்ஜையில் RBC உருவாக்கத்தை தூண்டுகின்ற பணியினை செய்யும். And it also secretes calcitrol. It is not secreted by the juxtaglomerular cells. It is secreted by the cells present in the proximal convoluted tubule. அண்மை சுருண்ட குழலில் காணப்படுகின்ற சில செல்கள் இந்த calcitrol என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஹார்மோனை சுரக்கும். What is the role? It is nothing but the active form of vitamin D3. Vitamin D3 இன் செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். What is the role? It is responsible for the absorption of calcium and phosphate in the small intestine.
நம்முடைய சிறுகுடலிலே கால்சியமும் பாஸ்பேட்டும் உறிஞ்சப்படுவதற்கு இது காரணமாக இருக்கும். அப்போ கால்சியம் அண்ட் பாஸ்பேட் நிறையா உறிஞ்சப்பட்டது என்றால் இட் இஸ் டெபாசிட்டட் இன் த போன். எலும்பிலே படிகின்ற சமயத்தில் அசலரேட் போன் ஃபார்மேஷன், மிக விரைவாக நமக்கு ஃப்ராக்சர்லாம் நடந்து விட்டது என்றால், எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த இடத்துல கால்சியமும் பாஸ்பேட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் டெபாசிட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் in the gastrointestinal tract, in the small intestine, it is responsible for the absorption of calcium and phosphate. நம்முடைய சிறுகுடலிலே கால்சியம் மற்றும் பாஸ்பேட் உறிஞ்சுவதற்கு இது வேகமாக உறிஞ்சப்படுவதற்கு உதவும். and it also accelerate bone formation, எலும்புகள் உருவாக்கத்தை விரைவுபடுத்துவதற்கும் இது உதவும். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இந்த gastrointestinal tract, நம்முடைய உணவு பாதையிலே கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னா முழுமையாக உணவு பாதை என்று அழைப்பார்கள். அதில் என்ன வேலை? இது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் இஸ் இன் த கிட்னி. அப்போ ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் இந்த கிட்னிங்கிறப்ப இது கிட்னிலையும் அப்சார்ப்ஷனுக்கு காரணமாக இருக்கும். நான் இங்கே சொல்கிறப்ப எதை வைத்து சொன்னேன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் சொன்னேன். அதே மாதிரி கிட்னியில் கிளாமுருலர் ஃபில்ட்ரேட், கிளாமுருலர் வடிதிரவம் ஓடி வருகின்ற சமயத்தில் த ரோல் ஆஃப் திஸ் கால்சில்ட்ராலின் பணி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல், ஹென்லிஸ் லூப், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் வழியாக அண்மை சுருண்ட குழல், ஹென்லியின் வளைவு, சேய்மை சுருண்ட குழலின் வழியாக கிளாமுருலர் வடிதிரவம் வருகின்ற சமயத்தில் இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பேட். அதிலிருந்தும் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டை உறிஞ்சுவதற்கு இது உதவும். கால்சியம் பாஸ்பேட் நிறையா உறிஞ்சப்பட்டால் டெபாசிஷன் இந்த போனிலே அது எலும்பின் மீது படியும். அப்போ போன் ஃபார்மேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இதோட ரோல், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆஸ் வெல் அஸ் இன் தி கிட்னி. சிறுநீரகத்திலும் அதே போல் நம்முடைய உணவு பாதையிலும் கால்சியத்தையும் பாஸ்பேட்டையும் உறிஞ்சுவதற்கு இது உதவும். கால்சிட்ரால்னு பேர், அந்த கால்சியத்தை வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த gastrointestinal tract, gastrin, cholecystokinin, secretin and gastric inhibitory peptide என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன்கள் உருவாக்கப்படுகிறது. What is the role of gastrin? Gastrin என்ன பணியை செய்கிறது? It stimulates the secretion of HCl and pepsinogen. நம்முடைய இரைப்பையிலே HCl உருவாக்கத்தை தூண்டும், பெப்சினோஜன் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளின் உருவாக்கத்தை தூண்டும். வேதிப்பொருள்லாம் என்சைம்னு நமக்கு தெரியும். பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின்லாம் படிச்சிருப்பேன். அந்த உருவாக்கத்தை தூண்டுகின்ற பணியினை கேஸ்ட்ரின் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றானது செய்யும். ஸோ இட் ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் HCl அண்ட் பெப்சினோஜன் இன் த ஸ்டொமக். நம்முடைய இரைப்பையிலே HCl உருவாக்கத்தையும் பெப்சினோஜன் உருவாக்கத்தையும் தூண்டுகின்ற பணியினை இது செய்யும். cholecystokinin, it is secreted in the duodenum என்று அழைக்கப்படுகின்ற குடல் பகுதியிலே, சிறுகுடல் பகுதியிலே உருவாக்கப்படுகிறது. Stimulate the secretion of pancreatic enzyme and their discharge. நம்முடைய கணையத்திலே நொதிகள் உருவாக்கத்தை தூண்டுகிறது. நொதிகள் உருவாக்கம் தூண்டுவது மட்டுமல்ல, அங்கிருந்து வெளிவிடப்படுவதற்கு it stimulates the discharge. ப்ரொடியூஸ் ஆனால் போகாது, அங்கேருந்து திருப்பி எங்கே வரணும்? நம்முடைய உணவு பாதைக்கு வர வேண்டும். அந்த டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இது காரணமாக இருக்கும். அப்போ நம்முடைய கணையத்திலே pancreatic ஜூஸ் என்று அழைக்கப்படுகின்ற கணைய நீர் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும், உற்பத்தியை தூண்டுகின்ற பணியினை செய்யும். as well as discharge, வெளிவிடப்படுவதற்கும் காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட், செக்ரீட்டின் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன் acts on pancreatic acinicles to secrete bicarbonate and H2O. அதாவது நம்முடைய கணையத்திலே பைகார்பனேட் உருவாக்கத்தை தூண்டும், நீர் உருவாக்கத்தை தூண்டும். எதுக்கு சார்? If the acidity is encouraged, HCl secretion is more than it leads to acidity. நம்முடைய உடலில் HCl secretion, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரப்பு அதிகமாக மாறிவிட்டது என்றால் அசிடிட்டி வந்துவிடும், அமிலத்தன்மையானது வந்துவிடும். அதை சமன் செய்வதற்காக பைகார்பனேட் அண்ட் வாட்டர், பைகார்பனேட் மற்றும் நீர் உருவாக்கத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ ரெண்டு வர சமயத்தில் இந்த அசிடிட்டி இல்லாமல் நியூட்ரலைஸ்டு கண்டிஷன் வந்துடும். நடுநிலைமைக்கு நம்முடைய உணவு பாதையில் இருக்கக்கூடிய நீர் வருவதற்கு உதவுகிறது. அது இதோட ரோல். கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட் இன்ஹிபிட்ஸ் கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் அண்ட் மொட்டாலிட்டி. நம்முடைய இரைப்பையிலே நீர் உருவாக்கம், இரைப்பை நீர் நம்மளுக்கு எவ்வளவு உருவாவது என்று உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நம்முடைய இரைப்பையிலே 1500 to 2500 ml gastric juice is formed. நம்முடைய இரைப்பையிலே 1500 ml இலிருந்து 2500 ml gastric juice என்று அழைக்கப்படுகின்ற இரைப்பை நீரானது உருவாகும். இன்ஹிபிட்ஸ் gastric secretion,
அங்கு சுரப்பினை கட்டுப்படுத்துகின்ற பணியினை செய்யும். அண்ட் மொட்டாலிட்டி மூமெண்ட் அசைவு நமக்கே தெரியும். இன் த ஸ்டொமக் எவ்ரி 20 செகண்ட் பெரிஸ்டால்டிக் வேவ்ஸ் டேக்ஸ் பிளேஸ். 20 செகண்டுகளுக்கு ஒரு முறை பெரிஸ்டால்டிக் கான்ட்ராக்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற அலை இயக்கமானது நடைபெறும். ஸோ இன் த ஸ்டொமக் எவ்ரி 20 செகண்ட் பெரிஸ்டால்டிக் வேவ்ஸ் டேக்ஸ் பிளேஸ். இறைப்பையிலே 20 வினாடிகளுக்கு ஒரு முறை 20 செகண்ட்ஸ் த பெரிஸ்டால்டிக் வேவ்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அலை இயக்கமானது நடைபெறும். அந்த 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கிற 20 வினாடிகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த பெரிஸ்டால்டிக் வேவ்ஸை கொஞ்சம் ஸ்லோஸ் டவுன் பண்ணும், மெதுவாக்குகின்ற பணியினை செய்யும். இந்த ஹார்மோன் எல்லாம் யாரினால் சேர்க்கப்படுகிறது? பார்ஷியல் எண்டோக்ரைன் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி நாளமில்லா சுரப்பிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்ட், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் tract, இதயம், சிறுநீரகம் மற்றும் உணவு பாதையில் சுரக்கப்படுகின்ற ஹார்மோன்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். they are act as partial endocrine glands. இவர்கள் பகுதி நாளமில்லா சுரப்பியாக செயல்பட்டு இந்த ஹார்மோன்களை சுரக்கிறார்கள். இதை பற்றி கிளியர் ஐடியா இருந்ததுன்னா நம்மளுக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம் இஸ் சம்வாட் ஈஸியர். இதுவரையும் சொன்னது எல்லாமே ஹார்மோன். நெக்ஸ்ட் நம்ம இது ரிலேட்டடாக வரக்கூடிய நோய்களை பற்றி பார்ப்போம். நோய்னா நோய் கிடையாது, ஹைப்போ ஆஸ் வெல் அஸ் ஹைப்பர் செக்ரீஷன். குறைவான அதிகமான சுரப்பு நமக்கு தீங்கினை விளைவிக்கும். குறைந்தால் என்ன தீங்கு, அதிகரித்தால் என்ன தீங்கு, அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.